ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தட்டைப்பயிறு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே வெங்காயம் கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் வதக்கிக்கலாம், இல்லைன்னா பச்சையாகவும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் இது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கிறலாம். நான் தட்டைப்பயிரை வறுத்து குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு தேங்காய் துண்டு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தேங்காய் துண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். தேங்காய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் கலக்கி எடுத்து வச்சுருக்க குழம்பு இது கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூளும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிய விட்டுப்போம். விட்டு எடுத்தால் சூப்பரான தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி. எங்களுக்கு தண்ணி போல் இருந்தால் தான் பிடிக்கும். தேவைப்பட்டால் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு திக்காகவும் வச்சுக்கலாம். சூப்பரான புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.